சீக்கிரமாக நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஆமென். சந்தோஷமா இருங்க. எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஆமென். எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஆமென். அல்லேலூயா. நாம் இங்கே வசனத்திலே 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரத்திலே 47வது வசனத்தை ஒருவர் சத்தமாக வாசிக்கலாம். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது. அவர் உங்களை எங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார் என்றார். ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுக்கிறவருடைய வார்த்தை என்னவென்றால், யுத்தம் கர்த்தருடையது. அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். ஓ, அவர் உங்களை எங்கள் கையில ஒப்பு கொடுப்பார். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க என்ன காரியத்தோடு நினைத்து கலங்கி கொண்டு இருக்கிறீர்களோ, என்ன காரியத்தை கொண்டு நீங்கள் திகைத்து கொண்டு பயந்து கொண்டு இருக்கிறீர்களோ, அதை குறித்து கர்த்தர் சொல்றாரு, அதை உங்கள் கையிலே தேவன் ஒப்பு கொடுக்கிற நாள் இந்த நாளா இருக்கிறது. ஒரு விச கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒருவேளை தேவையை குறித்திருக்கலாம், இல்ல எதிர்பார்த்து கொண்டு நன்மையை குறித்திருக்கலாம். தேவன் இங்கே சொல்லுகிற காரியம் என்ன? யுத்தம் கர்த்தருடையதா இருக்கிறது. அவர் உங்களை எங்கள் கையில ஒப்பு கொடுப்பார். வியாதியா இருக்கட்டும், பலவீனமா இருக்கட்டும், சூனியமா இருக்கட்டும், மந்திரமா இருக்கட்டும், தந்திரமா இருக்கட்டும், இல்ல பாவமா இருக்கட்டும், எதுவானாலும் சரி, என் தேவன் இன்றைக்கு அதை உங்கள் கையிலே ஒப்பு கொடுக்க போகிறார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நீங்கள் அந்த கையில பிடிச்சு என்ன செய்ய போறீங்க? ஜெயிக்க போறீங்க. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இங்க ஒரு யுத்தத்தை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இங்க யுத்தம் யாருடையதா? கர்த்தருடையது. இந்த கர்த்தருடைய யுத்தத்தை நாம் செய்தால் நம்ம பலவீனப்பட்டுவிடும். சொல்லுங்க அல்லேலூயா. எங்க சண்டை யாருது? கர்த்தருடையதுன்றார். அப்ப கர்த்தர் தான் என்ன செய்யணும்? யுத்தம் பண்ணணும். கர்த்தர் செய்கிற யுத்தத்தை தவறி நம்ம போய் யுத்தம் பண்ணினா என்ன செய்யும்? நம்மளுக்கு பலவீனமாகும், சோர்வுகள் வரும், அப்புறம் நம்ம என்ன செய்வோம்? படுத்துருவோம். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ எதை குறித்து இது ஒரு யுத்தத்தை போல, எனக்கு ஒரு போராட்டத்தை போல நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இது என் வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை கொடுக்குமா கொடுக்காதா என்று நான் கலங்கி நிற்கிறேன் என்று உட்கார்ந்திருக்கிறேன். அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் திட்டமும் தெளிவுமாக, தேவன் தீர்க்க தரிசனமாக உன்னோடு கூட பேசுகிற அவருடைய வார்த்தை என்னவென்றால், யுத்தம் கர்த்தருடையது. யுத்தம் கர்த்தருடையது. யுத்தம் கர்த்தருடையது. உன் எதிர்காலம் அவருடையது. உன்னுடைய எதிர்காலம் அவருடையது. உன்னுடைய வாழ்க்கை அவருடையது. உன்னுடைய சுகம் அவருடையது. உன்னுடைய பலன் அவருடையது. உன்னுடைய வருமானம் அவருடையது. உன்னுடைய வேலை அவருடையது. எல்லாம் அவருடையது. அவர் சொல்றாரு, எல்லாத்தையும் நான் உன் கையில இன்னைக்கு ஒப்பு கொடுக்க போகிறேன். நான் பிசாசின் பிடியில் இருந்து, சாத்தானுடைய பிடியில் இருந்து அதை பறித்து எடுத்து உன் கையில நான் ஒப்பு கொடுக்க போகிறேன். நீங்களும் நான் அதை பற்றி கொள்ள போகிறேன். எடுத்துக்கொள்ள. இங்கிருந்து போகும்போதே நீ ஜெயத்தை எடுத்துட்டு தான் போற. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து. ஆமென். விசுவாசிங்க. ஆமென். விசுவாசிங்க. உங்களுக்கு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய் என்று எழுதியிருக்கிறது. இங்கே யுத்தம், எந்த யுத்தம்? யார் கையில ஒப்பு கொடுக்கிறார்? அங்கே யார் பேருமே சொல்லல. அங்கே வசனம் சொல்லுகிறது, என்ன செய்தான்? கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும்படி யுத்தம் கர்த்தருடையது. அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். யார் கையில் ஒப்பு கொடுக்கிறது அப்போ பிரச்சனை. ஆமென். இங்கே வசனம் சொல்லுகிறது, திருப்பி வாசிக்கும் போது அதே 17வது அதிகாரத்துல 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அந்த பெலிஸ்தியன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து என்ன செய்வான்? நிற்கிறான். யார் அந்த பெலிஸ்தியன்? கோலியாத். அவன் சொல்லுங்க. கோலியாத் வந்து என்ன செய்யறான்? 40 நாள் இரவும் பகலும் நின்று தேவ ஜனங்களை பயமுறுத்தி கொண்டு இருக்கிறான்.
கலங்க பண்ணி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு தேவன் சொல்றாரு, உன்னை பயமுறுத்துகிற காரியங்கள், உன்னை கலங்க பண்ணுகிற காரியங்கள், உன்னுடைய பலனை இழக்க பண்ணுகிற காரியங்களை கர்த்தர் உன் கையில ஒப்பு கொடுக்க போகிறார். கையை தட்டி ஒரு சாமே, கர்த்தர் உன் கையில ஒப்பு கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஒரு சண்டைனால கொஞ்சம் நமக்கு என்ன செய்யும்? பதட்டம் வரும். சொல்லுங்க, பதட்டம் வரும், பயம் வரும். ஆமென். இங்க சண்டை யாருக்குன்னா, சவுல் என்கிற ஒரு இஸ்ரவேலின் ராஜாவுக்கும் கோலியாத் என்கிற பெலிஸ்தனுக்கும் ஒரு யுத்தம் உண்டாகும். ஆமென். இது தனி மனிதனுக்கு உண்டான யுத்தம் அல்ல, இது தேசத்துக்கு உண்டான யுத்தம். சொல்லுங்க ஹல்லேலூயா. நாட்டுக்கு உண்டான யுத்தம். அவன் சொல்ற அந்த பெலிஸ்தியன், எப்பா உங்களை யாரா ஒருத்தர் தனி ஆள் வாங்க, ஆமென், என்னோட யுத்தம் பண்ணுங்க, என்னை ஜெயிச்சிட்டீங்கன்னா என்ன செய்யறா, இன்னிலிருந்து நான் உங்களுக்கு அடிமை, நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை கேட்கிறேன். பட் நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் என்ன சொல்றேனோ அதை நீங்கள கேட்கும்படி நீங்க அடிமையா இருக்கணும். டீலிங்னா வாங்கன்றார். ஆமென். சொல்லுங்க, பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு. இன்னைக்கு ஒரு ஆவிக்குரிய யுத்தம் உங்களுடைய வாழ்க்கையில போராடி கொண்டு இருக்கிறது. டீலா நோ டீலான்னு கர்த்தர் கேட்கிறார். ஆமென். நீ கர்த்தரோட டீலா இருந்தா ஆமென், எல்லா டீலிங்கும் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். கையை தட்டுங்கிற சாமே, நீங்க கர்த்தரோடு இருந்தா அவர் உங்களோடு இருப்பா, நீங்க அவரை விட்டுட்டா அவர் உங்களை விட்டுடுவா. 15:2 அப்படியா எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு வேதம் சொல்லுகிற காரியம் என்ன? இதெல்லாம் பல வருஷமா நம்ம கேட்டுட்டோம். கோலியாத் வர்றா, அடிக்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் சொல், யுத்தம் யாருது அதை மட்டும் நல்லா தெரிஞ்சு, அதை புரிஞ்சுக்கிட்டோம் என்ன செய்ய மாட்டான், கலங்கவே மாட்டான். சொல்லுங்க, யுத்தம் யாருது? கர்த்தருடையது. ஆமென். அது தெளிவா இருக்கா? ஆமென், தெளிவா இருக்கு. இப்போ யாரோட யுத்தம்னா, சவுல் ராஜாவோட யுத்தம். இந்த சவுல் என்ன செஞ்சிட்டாரு? இதை கேட்ட போது கலங்கி போயிட்டான் என்று வசனத்துல நம்ம என்ன செய்யறோம், வாசிக்கிறோம். இங்க 11வது வசனத்தை வாசிங்க. சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தருடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார். இந்த கலக்கமும் பயமும் எங்க வருகிறது? பெலிஸ்தனுடைய வார்த்தை. நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நல்லா கவனித்து கேட்க வேண்டும். ஆமென். ஆவியானவர் ஏதோ ஒன்று சொல்றாரு, கொஞ்ச நேரம் பேசுவார, தடப்பட மழை பெய்யற மாதிரி, அப்புறம் ஒன்றும் இருக்காது, போயிடலாம் நம்ம பாட்டுக்குன்னு போனவங்க எல்லாம் போயிட்டே தான் இருக்கிறீங்க. ஆனா அதை கருத்தாய் கேட்கிறவங்க விடுதலை அடைந்து கொண்டு இருக்கிறார். கையை தட்டி ஒரு விஷயம், ஆண்டவருக்கு மகிமைண்டாகட்டும், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அருமையான மத்தியில் சாமுவேல் ஐயா இருக்கிறார். ஆமென். போன வாரத்தில் ஆண்டவர் சொன்னார், வண்டியில் வர ஐயா நீங்கள் இன்னைக்கு பேசாதீங்க, உட்காருங்க, நான் பேசுகிறேன். ஆமென். அவர் கொஞ்சம் சங்கடப்பட்டுட்டார். ஆமென். ஐயா என்ன இன்னைக்கு பேச வேண்டாம். பட் இன்னைக்கு போன வாரம் பேசி முடிச்சதுக்கப்புறம் அவர் வந்து கையை பிடிச்சி சொன்னார், நீங்கள் சொன்ன வார்த்தையில் நான் சங்கடப்பட்டேன், பட் நேற்று செய்தி என்னுடைய வைராக்கியத்தை தூண்டினதுன்றார். ஆமென். வைராக்கியத்தை திரும்ப நான் ஆதியில வைத்திருக்கிற அந்த வைராக்கியத்தை நான் இழந்து விட்டேன். பட் இன்னைக்கு ஆண்டவர் என்னோட பேசினா அந்த வைராக்கியம் எனக்குள்ள பலனானது. அவர் இப்போ இந்த வாரம் வரும்போது சொல்றாரு, நீங்க போன வாரம் தீண்டி விட்ட அந்த வைராக்கியம் எனக்குள்ள பத்திட்டு எரிஞ்சது, அந்த தீர்க்க தரிசனமான அபிஷேகம் திரும்ப எனக்குள்ள வந்துருச்சு. காலையில திருமல நகர்ல ஆராதிக்கும் போது தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை எனக்குள்ள கர்த்தர் போட்டார். சொல்லுங்க, அதை கேட்கும் பொழுது அவ்வளவு ஒரு சந்தோஷமாக ஆண்டவருக்கு நான் நன்றி சொன்னேன். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரருக்கு கர்த்தர் இங்க பேசுகிறார் என்றால் இங்கே நாம் ஏன் அந்த வார்த்தையை என்ன செய்ய முடியல, விசுவாசிக்க முடியல? இங்கே பெலிஸ்தியன் சொல்ற வார்த்தையை கேட்ட சவுல் ராஜாவுக்கு கலக்கம் வந்தது, பயம் வந்தது, அதனால பலன் எல்லாம் போயிட்டது. நான் சொல்றேன் பாரு, உங்களை பயப்பட மனுஷனுடைய சத்தம் எப்பவுமே கண்ணிய வருவிக்கும். தேவனுடைய சத்தம் உன்னை பலப்படுத்தும். கையை தட்டி கத்திரமாய்ப்படுத்தும். தேவனுடைய சத்தம், அவருடைய வார்த்தையை நம்பிருங்க, வார்த்தையை நம்பிருங்க. அவரை நம்புறது ஒண்ணுதான், அவர் வார்த்தையை நம்புறது ஒண்ணுதான். இங்கே பெலிஸ்தனுடைய சத்தம் அவனுக்கு கலக்கத்தை கொண்டு வந்தது, பயத்தை கொண்டு வந்தது. காரணம், இவன் 40 நாள் வந்து என்ன செய்தான், போராடுறான். ஆமென். போராடுறான். ஏய் வாப்பா, சண்டைக்கு வா, ஒத்தால வா. இவனால முடியல. நாட்டில் இருக்கிற எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனா ஒரே ஒரு மனுஷன் இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, ஒரே ஒரு மனுஷன். அவன் பெயர் என்ன தெரியுமா? தாவீதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆமென். 89வது சங்கீதத்தை திருப்பி அந்த தாவீதை குறித்து ஒரு சில காரியங்களை சொல்லி அவன்
நான் ஜெபிக்க போறேன். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 89வது சங்கீதத்திலே ஒரு நிமிஷம் இருக்குமா? 30வது வசனத்தை, சாரி 20வது வசனத்தை வாசிக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. என் தாசனாகிய தாவீதை என்ன பண்ணாரா? சொல்லுங்க, அல்லேலூயா. பக்கத்துல கையப்படி சொல்லாம, என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க தான் தாவீதுன்னு சொல்லுங்க. ஆமென். பக்கத்துல கையப்படி சொல்லுங்க, நீங்க தான் தாவீது, நீங்க தான் தாசனாகிய தாவீது. என் தேவன் இன்றைக்கு உங்களை கண்டுபிடித்துட்டார், கண்டுபிடிச்சிட்டா. நீ எங்க சுத்திட்டு இருந்த தெரியுமா? நீ வனாந்தரத்தில் அலைஞ்சு திரிந்த, நீ வனாந்தரத்தில் இருக்க வேண்டிய ஆள் கிடையாது. உன்னை நாட்டுக்கு ராஜாவாய் மாற்ற நான் இன்னைக்கு உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை கண்டுபிடித்து. நீ எந்த மூலையில கண்ணீரோடு கலக்கத்தோடு கவலையோடு கலகி கொண்டிருக்கிறாயோ அதை மாற்றும்படிக்கு கையை தட்டி ஒரு பேசாமே. என் தாசனாக தாவீதை கண்டுபிடித்தேன். வாசிங்கம்மா. என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். என் கை அவனோடு உறுதியாயிருக்கும். என் புயம் அவனை பலப்படுத்தும். சத்ரு அவனை நெருக்குவதில்லை. நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவான். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். இது அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய ஆசீர்வாதங்கள். கையை தட்டி. கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய ஆசீர்வாதங்கள். தேவன் சொல்றாரு, உன்னை கர்த்தர் தெரிந்திருந்தா, உன்னை ஆசீர்வதித்திருந்தா, உன்னை கர்த்தர் அழைத்திருந்தா, நீ எங்க இருந்தாலும் இப்ப கர்த்தருடைய கண்கள் உண்மையிலே வந்து உன்னை கண்டுபிடித்து உன்னை தூக்கி உன் சத்துருக்களை வெட்டும்படி, உன்னை பகைக்கிறவர்களை நிந்திக்கும்படி உனக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க கர்த்தர் இந்த கால வேளையிலே உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஒரு விஷயம் கையை தட்டி ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார், அவனை அபிஷேகம் பண்ணினார், அவன் மேலே தம்முடைய கரத்தை வைத்தார். அவன் சத்துருக்கெல்லாம் முதுகு காட்டும்படி அவனோடு இருந்து கர்த்தர் யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார். கையை தட்டி ஆமென். யுத்தம் யாருடையது? யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது. எனக்கு அன்பு தேவ பிள்ளையே, நீ அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பாயானா, நீ ஆவியில நிரப்பப்பட்டிருப்பாயானா, நீ எதை குறித்து கலங்காத. உன்னுடைய யுத்தம் அல்ல, இது கர்த்தருடைய யுத்தமாயிருக்கிறது, இது கர்த்தருடைய யுத்தமாயிருக்கிறது. அவரே யுத்தத்தை செய்ய போகிறார். கீழே அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நல்லா கவனிங்க. என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். என் நாமத்தினாலே அவன் கொம்பை நான் உயர்த்துவேன். ஆமென். அவன் கொம்பை நான் உயர்த்துவேன். கர்த்தர் உங்களை தெரிந்திருக்கிறார். அன்பு மகனே, அன்பு மகளே, அருமையான தேவ ஊழியர்களே, கர்த்தர் சொல்றாரு, நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்க கொம்பை கர்த்தர் உயர்த்துகிற நேரம் வந்துவிட்டது. உங்க கொம்பை கர்த்தர் உயர்த்துகிற நேரம் வந்துவிட்டது. அந்த கொம்பு அவருடைய கிருபையினாலே உயரும், அவருடைய உண்மையினாலே உயரும். இன்றைக்கு அந்த உண்மையும் அந்த கிருபையும் நிறைவாய் கர்த்தர் உங்க மேல போடுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே அந்த தாசனாகிய தாவீதுங்கிற பேருக்கு நேராக ஆமென். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் அவரோட பேரை போட்டு வாசித்தீங்கன்னா, அம்மா சொல்லும் பாரு, ஜான் பேரை போட்டு வாசிதி. ஆமென். கர்த்தருக்கு மகிமை. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆமென். பலவீனமா இருக்கிற ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற அவங்கவுங்க பலவீனமா இருக்கிற பிள்ளைகளுடைய பேரை சொல்லி வாசிச்சு பாருங்க. கீழ்ப்படியாத பிள்ளைகளை பேரை சொல்லி வாசிச்சு பாருங்க. ஆமென். பலவீனத்தோடு இருக்கிறவங்க, தேவையோடு இருக்கிறவங்க அந்த பேரை போட்டு வாசிச்சு பாருங்க. ஆமென். நான் இஸ்ரவேலை தெரிந்து கொண்டேன், அவன் என் தாசன். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. நான் டேவிட்டை தெரிந்து கொண்டேன், அவன் என் தாசன் என்று சொல்லுங்க. ஆமென். நான் அருமையான ரோசியை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அங்க இருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? நான் அருமையான பெலிக்ஸை கண்டுபிடித்தேன். அதனாலதான் 2 மணிக்கு தூக்கிட்டு வந்து இங்க உட்கார வச்சு இன்னைக்கு கேட்க வச்சிருக்கேன். அல்லேலூயா. ராபா சங்கதல கதல பரபா. கர்த்தர் சொன்னார், என் உண்மையும் என் கிருபையும் உன்னோடு இருக்கும். என் நாமத்தினாலே உன் கொம்பை உயர்த்துகிற நேரம் வந்து விட்டது. எந்த மனுஷனும் தடுக்க முடியாது. கையை தட்டி, கொம்பு எங்க இருக்கும்? தலையில் இருக்கும். அந்த தலையை உயர்த்துகிற நேரம். தாவீது 23 சொல்லும் போது, சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினாலே
அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறேன், உன் கையிலே கர்த்தர் சத்துருக்களை ஒப்பு கொடுக்க வேண்டுமானா நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவனா, கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா நீ இருக்கும் போது உன் வாழ்க்கையில தோல்விக்கு இடம் கிடையாது. நான் சொல்றேன் பாருங்க, வருஷத்துல இன்னைக்கு 11 மாதம் முடிய போகுது. இது கடைசி ஓய்வு நாள். நான் சொல்றேன், அடுத்த மாதம் 12வது மாதம். ஆமென். இந்த வருஷத்துல சின்னவன் 1000 சிறியவன் எப்படி இருப்பானா? சொல்லுங்க அல்லேலூயா. பல ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு மத்தியில் இந்த ஆண்டு நிறைய கூட்டங்களை நடத்த ஆண்டவர் எவ்வளவு அருமையா நடத்திருக்கிறார். கை தட்டுங்க அல்லேலூயா. இந்த சபையில் 1000 இல்லாம இருக்கலாம், ஆனா போகிற இடத்துல 1000ங்களை கர்த்தர் என்ன செய்யறாரு? சந்திக்கிற உதவி செய்தார். ஆமென். நேற்று என்ன நடந்தது தெரியுமா? 10 ஆண்டுகள் பார்வை தெரியாத மகளுக்கு கர்த்தர் கண்களை திறந்தார். ஆமென். அவருடைய தெரிந்து கொள்ளுதல் இருக்குமானால், அவருடைய உண்மை இருக்குமானால், அவருடைய கிருபை இருக்குமானால், அவருடைய நாமத்தினாலே கொம்பை உயர்த்தி கொண்டே போவார். ஹல்லேலூயா. ரொம்ப வந்தா 7 வருஷமா நரம்பு ப்ராப்ளம், நரம்புகள் வேலை செய்யல, கைகள் நல்லா இப்படி இருக்குது, வயிறு இவ்வளவு வருஷம் வீங்க இருக்கு, கிட்னி எல்லாம் போயிட்டு இருந்துட்டாங்க. அப்படி பலவீனம். இந்து ஃபேமிலி முதல் நாள் வர்றாங்க. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய கணவர் தூரமா தள்ளி நின்றார். ஆமென். அந்த அம்மா வந்து இன்றைக்கு ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்கிற பாருங்க. ஆமென். கர்த்தருக்கு மகிமை. அந்த அம்மா கேட்கிறேன், என்னையா கையெல்லாம் நடுங்குது, ஒரு டம்ளர் தண்ணி கூட தூக்க முடியாதுங்க ஐயா, ஒரு சொம்புல தண்ணி கூட தூக்க முடியாதையா, அந்த அளவுக்கு என் கை நடுங்குது, எனக்கு பலன் இல்லைன்றாங்க, என் நரம்புகள் செத்து விட்டது என்றாரு, உள்ள இருக்கிற அணுக்கள் போயிருச்சுன்றாங்க. ஆனா பிரைஸ் கார்டு, இயேசு சுகம் கொடுப்பாருன்னு வந்திருக்கிறேன்னாங்க. தொட்டு ஜெபம் பண்ணோம், கீழே விழுந்தார்கள், தண்ணியை தெளிச்சோம், எழுந்தார்கள். ஆமென். என்ன பண்ணுதுன்னு கொஞ்சம் ஏதோ மாற்றமா தெரியுது. அப்போ ஒண்ணும் பண்ணாத, இந்த சேரை 2 கையில பிடிச்சு தூக்கி பாருங்க. ஆமென். ஒரு டம்ளர் தண்ணியை தூக்க முடியாத அந்த அம்மா, ஆமென், அந்த சேரை பிடிச்சாங்க, தூக்குனாங்க. தலைக்கு மேல உயர்த்துகிறது. அங்கே மண்டபத்தில் இருந்து அத்தனை பேர் பார்த்தார்கள். 2 கரத்தை தூக்கி, ஆமென், தலைக்கு மேல அந்த சேரை தூக்கிட்டு கீழே வச்சுட்டு கையை தட்டி அபிஷேகத்தில் நிரம்பி கால்களும் கரடுகளும் பலன் கொண்டு நாடி நரம்புகளுக்குள்ளே கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. இது உங்களால என்னால உண்டான அல்ல, யுத்தம் கர்த்தருடையது. பெலிஸ்தரை அழிக்கிற வல்லமை கர்த்தரிடத்தில் இருக்கிறது. இன்னைக்கு சொல்லுகிறேன், உனக்கு விரோதமா, உன் குடும்பத்துக்கு விரோதமா போராடுகிற தீய சக்திகளை அழிக்கிற வல்லமை தேவனிடத்தில் இருக்கிறது. தேவனிடத்தில் இருக்கிறது. தேவன் அதை செய்ய போகிறார். கலங்கிறாதே, கலங்கிறாதே. நம்முடைய ஆண்டவர் சாதாரணமான ஆண்டவர் அல்ல. பிசாசையும் அவனுடைய கூட்டத்தையும் ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர், 3ஆம் நாள்ல உயிரோடு இன்னைக்கு நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய நாமத்தினாலே நம்முடைய கொம்பை உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். அங்கே 1 சாமுவேல் 17 திருப்பிக் கொள்வோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சீக்கிரமா 31வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது அவன் அவனை அழைப்பித்தான். தாவீது சவுலை நோக்கி இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம், நல்ல கவனிங்க, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியது இல்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனுடைய என்ன செய்வேன்? யுத்தம் பண்ணுவேன். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. எப்பா ஏய் கூட்டி போ, கரெக்ட் வெச்சு போ. அல்லேலூயா. இங்கே தாவீது சொன்ன வார்த்தைகளை எல்லாம் யார் கேட்கிறா? சவுல்கிட்ட போய் சொல்றாங்க. எப்பா ஒருத்தர் வந்திருக்கிறான், அவன் யுத்தம் பண்ண போறானா? யாரு? ஒருத்தர் யுத்தம் பண்ண போறானா? அவனை எதிர்த்து நிக்கிறக்கு ஒத்தாள் கேட்டானல்ல, அந்த ஒத்தாள் ஒருத்தர் வந்திருக்கிறான் ஐயா அப்படிங்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, ஆமென், அந்த சவுல் அந்த ராஜா சொல்றாரு, அவனை இங்க கூட்டிட்டு வாங்கடா. ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. அவனை இங்க கூட்டிட்டு வானா. கூட்டிட்டு வானா அவன் வந்த உடனே அந்த காரியத்தை பாருங்க. தாவீது சவுலை நோக்கி, இது நிமித்தம், யாரு? இந்த பெலிஸ்தை நிமித்தம், உனக்கு வந்த வேதனை நிமித்தம், உனக்கு வந்த பிரச்சனை நிமித்தம், உனக்கு வந்த தேவை நிமித்தம் நீ என்ன செய்ய வேண்டியதில்லை?
ஒருவனுடைய இருதயம் உனக்கு வந்த பலவீனத்தை குறிச்சோம், உனக்கு வந்த போராட்டத்தை குறிச்சோம் ஒரு நாள் கலங்காதீங்க ஐயா. நான் சொல்றேன், ஆமா, நாடே கலங்கி இருக்கலாம், ராஜாவே கலங்கி இருக்கலாம். இப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய ஒரு வார்த்தை போதும், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவனுடைய சத்தம் போதும். உங்களுடைய யாருடைய இருதயமும் என்ன செய்ய தேவையில்லை, கலங்க வேண்டியதில்லை. யாருடைய இருதயமும் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இங்கே வசனம் சொல்லுகிறது, உம்முடைய அடியானாகிய நான் போய் எந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன். அல்லேலூயா. எனக்கு தெரியும், ஏன்னா இவன் ஆல்ரெடி யுத்தத்தில் வல்லவன். சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு செய்தி என்ன, யுத்தம் கர்த்தருடையது. சொல்லுங்க ஆமென். இந்த சவுலோட பெலிஸ்தன் பயப்படுத்திக்கிட்டு கலக்கிக்கிட்டே இருந்தான். முடியல ஒருத்தனாலே. தாவீதுன்னு ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருத்தன் வந்தான். ஆல்ரெடி அவன் கொம்பை கர்த்தர் உயர்த்தி வைத்திருந்தார். சொல்லுங்க அல்லேலூயா. அவருடைய கொம்பை உயர்த்தி வைத்திருந்தார். அவரோடு அவர் இருந்தார். தாவீதுக்கு விரோதமான சத்துருக்கள் அவன் மேல மேற்கொள்ள முடியல. அவனுடைய புயத்தை உடைச்சு வச்சிருந்தார் கர்த்தர். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வரான், ஜனங்களாலே அற்பமா எண்ணப்பட்டவன், கூட இருக்கிற சகோதரனாலே புறக்கணிக்கப்பட்டவன், குடும்பத்தில் ஒதுக்கப்பட்டவன் ஆகிய தாவீது, வனாந்தரத்தில் தனித்து விடப்பட்டவனாகிய தாவீது. இப்படிதான் எல்லாரும் பார்க்கிறாங்க. நான் சொல்றேன், கர்த்தரை துதிக்கிற தாவீது, கையை தட்டுக்காம கர்த்தரை ஆராதிக்கிற தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் அவருக்கு முன்பாக வைத்திருக்கிற தாவீது இன்றைக்கு பெலிஸ்தருக்கு முன்பாய் போகிறான். அவன் சொல்லும் போது, நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அவனை ஜெயிக்கும், எனக்குள்ள ஆண்டவர் ஜெயிப்பா, எனக்குள்ள இருக்கிற அந்த வல்லமை அவனை ஜெயிக்கும் என்று சொல்லி இந்த தாவீது சொல்றாரு. இவன் நிமித்தம், இந்த பெலிஸ்தன் நிமித்தம் யாருடைய இருதயம் கலங்க தேவையில்லை. இங்கே வசனம் சொல்லும் போது கீழே 31, தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனை அழைப்பித்தார். பாத்தீங்க, இது ஒரு காரியம். நீங்க சொல்ற வார்த்தையில தான் எல்லாமே இருக்கு. பக்கத்துல சொல்லுங்க, நீங்க பேசுற பேச்சுலயும் நீங்க சொல்ற வார்த்தையில ஆமே பலப்படுத்துகிறது அந்த வார்த்தை தான், பலவீனப்படுத்துகிறது அந்த வார்த்தை தான். பட் நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை குறித்து கவனமா இருக்கணும். ஆமே அல்லேலூயா. சொல்லுங்க ஆமே. ஆளை பார்த்தா அப்படின்னா அது வேற, பரவாயில்ல, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து, அது வேற. ஆமா சொல்லுங்க அல்லேலூயா. அவர் நக்கலா பேசுறதும் இருக்கிறது. ஆமென். உண்மையிலுமே பரவாயில்ல, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறாருங்கிற சொல்றது இருக்கு. இங்கே சவுல் சொன்ன வார்த்தைகளை கேட்கிறான். தாவீது சொன்னதை கொண்டு அவங்ககிட்ட சொன்ன உடனே சவுலுக்கு ஒரு பலன் வருகிறது. ஆமென். கலக்கத்தை மாற்றுகிற கர்த்தர். இங்கே வசனம் சொல்லுகிறது, ஒரு மனுஷன் நேற்று சொல்றாரு, அவருக்கு என்ன ப்ராப்ளமா, என்ன ப்ராப்ளம்னு தெரியல, ஆனா டாக்டர் சொல்றாரு உனக்கு சுகருங்கிறாங்க, கைகாலெல்லாம் உதறது, ஒரு நாளைக்கு 10 தடவை சாப்பிடுவான். எத்தனை நாள்? ஒரு நாளைக்கு 10 தடவை சாப்பிடுவோம். ஃபுல்லா கொண்டு வச்சல, ஒரு குக்கர்ல ஆக்கி வச்சா ஒரு குக்கர் முழுசும் காலி பண்ணிடுறான். ஒரே ஆள் காலி பண்ணா எப்படி ஒரு படி? ஆமா அல்லேலூயா. நான் பொய் சொல்லலைங்க, ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்கிறாமே. சாட்சி சொன்னார், நான் ஏதாவது 3 பேர் சாட்சி சொல்லுங்க, ஏன்னா அவர் தான் வந்தார். அவர் சொன்னாரு, 10 ஆண்டுகளாக நான் ஒரு நாளைக்கு 10 தடவை சாப்பிடுவேன், வெக்கத்தை விட்டு சொன்னார். ஆமே. பட் இந்த கூட்டத்துக்கு வரலான்னு வந்தேன். ஐயா மைக்கு பிடிச்சு பிரசங்கத்தை ஆரம்பிச்சதுல இருந்து என்னுடைய நடுக்கங்கள் நின்றது. கையை தட்டுக்காம நடுக்கங்கள் நின்றது. அந்த படபடப்பு, போய் சாப்பிடுன்னு சொன்ன அந்த சத்தம் நின்னது. 3 மணி நேரம் பசி இல்லாம உட்கார்ந்து சாப்பிடும் போல அவர் சொல்லிருப்ப, எனக்கு சுகர் இருக்குதான்னு தெரியல. ஆமா, எனக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. அந்த பதட்டத்தையே காணாம், அந்த நரம்புகளுக்குள்ள இருக்கிற அந்த டிப்ரெஸ், அந்த தலை நடுக்கத்தை எல்லாம் காணாம். பேச பேச்சையே கேட்டுட்டு இருக்கிறேன். எனக்குள்ள ஏதோ மாற்றம், விடுதலை ஆயிட்டது. விட்டாலும் விட மாட்டோம், 2 வச்சிருக்கிறோம்ல. ஆமே அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே அப்படிப்பட்ட சுகத்தை, வசனத்தை கேட்கும் போதே எதுக்காக சொல்ல வர வார்த்தை. ஆமே. சவுல் அந்த வார்த்தையில கேட்கும் போது அவனுக்கு ஒரு நாட்டில் இத்தனை பேருக்கு மத்தியில் ஒருத்தராவது எந்திரிச்சு வந்தானே. சொல்லுங்க ஆமே. ஒருத்தராவது அவனோட சண்டை போடுங்க
அவன் நிக்கிற ஜெயஜாண்டிக்க அவன் ஐயா சொன்னார் இங்கிலீஷ்ல என்ன வார்த்தை அவன் நிக்கிற அந்த ஸ்டைல் என்ன சொன்னீங்க இல்ல வேற என்ன சொன்னாரு ஒரு வார்த்தை ஃபிகரா சிகரா என்ன சொன்னாங்கல்ல அவன் நிக்கிற அந்த தோரணை ஆமா தோரணைன்னு தமிழ்ல தான் தெரியுது ஆனா நீங்க இங்கிலீஷ்ல ஏதோ வார்த்தை சொன்னாங்க கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே வசனத்தை வாசிக்கிற 32 வாசிக்க பாப்போம் சீக்கிரம். சவுலை நோக்கி இவனிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை உம்முடைய அடியானாகிய நான் போறேன் யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண நல்லா கவனிங்க ஆமே அந்த ராஜா சொல்றாரு நீ இவங்கோட யுத்தம் பண்ண உன்னால கையிலாகாது இதையெல்லாம் செய்ய உன்னால முடியாதுப்பா கீழே சொல்றாரு பாருங்க நீ இளைஞன் அவனோ சின்ன வயசுல இருந்து யுத்த வீரன் சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம எல்லா பிரச்சனையெல்லாம் இப்படித்தான் பார்த்துட்டு இருக்கோம் நம்மளால முடியாது சொல்லுங்க என்னால முடியாது அவன் சின்ன வயசுல இருந்து அவன் பெரிய ஆளுப்பா சொல்லுங்க அல்லேலூயா. அவன் ரொம்ப வருஷமா ஜெபிச்சுட்டு இருக்கிறான் எனக்கெல்லாம் ஜெபம் வருமா நான் நல்லா ஜெபிச்சா ஆண்டவர் வருவாரா அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணால கர்த்தர் உன்னை கேட்பார் ஆமென். ரட்சிக்கப்பட்ட போது நீ கேட்கிற ஜெபம் மாத்திரமல்ல இப்ப பிரசன்ட்ல ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார் ஆமென். இங்க சொல்றார் நீ சின்ன பையன் உனக்கு ஒண்ணு ஆகாது நீ எல்லாம் இதுக்கு லாக்கு இல்லைன்னு சொல்லுவான் ஜெபிக்கிறதற்கு ஊழியம் செய்வதற்கு குடும்பத்துக்கு எதுக்குமே வேலைக்கு நீ எல்லாத்தையும் சரிப்பட்டு வரமாட்டேன்னு சொல்லுவான். என் ஆண்டவர் சொன்னார் நீ தான்டா வேணும். இதோட நல்லா கவனிச்சுக்கணும் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா சவுலுடைய எண்ணங்கள் ராஜாவுடைய எண்ணங்கள் தாவீதை குறித்து பட் தாவீது சொன்னாரு நான் அப்படித்தான் ஐயா ஆனா யுத்தம் நானே செய்யறேன் யுத்தம் கர்த்தர் செய்யறாரு அப்படி பலவீனமா இருந்தவன் தான் சின்ன பையனா இருந்தவன் தான் என்னால முடியாதுதான் பட் எனக்குள்ள ஒருவர் இருக்கிறார் ஆமே எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே நீ அறியாதது உனக்கு எட்டாதது ஆன பெரிய காரியங்கள் செய்திடுவார். அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவரா இருக்கிறார். இந்த தாவீதை குறித்து அப்படி சொன்னாங்க. கீழே சீக்கிரமா வாசிக்கும் போது தாவீது சவுலை பார்த்து உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது நல்லா கவனிங்க ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு என்ன செஞ்ச தப்பு விட்டு அது என் மேல பாய்ந்த போது அதன் தாடியை பிடிச்சு அதை அடிச்சு என்ன செஞ்சுட்ட கையை தட்டுங்களோ. இவன் சொல்ற விளக்கத்தை என்ன சொல்றா நான் சின்னவன் தான் நான் இளைஞன் தான் என்னால முடியாதுதான் பட் எனக்குள்ள இருக்கிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார் நான் எங்க அப்பாவுடைய ஆட்டுகளை மேய்ச்சி கொண்டு இருக்கும் பொழுது அல்லேலூயா சொல்லுங்க பக்கத்துல எல்லாம் பார்த்து சொல்லுங்க நீ இதுக்கு முன்னால ஆமென் ஓ பிரைஸ் கார்டு ஜெபிச்ச ஜெபத்துக்கு ஆமென் நீ இதுக்கு முன்னால செஞ்ச ஊழியத்துக்கு இதுக்கு முன்னால இருந்த கஷ்டத்துக்கு ஆண்டவர் உனக்கு எப்படி தப்பு வச்சு கொடுத்தாருல்ல இப்போ விட்டுருவாரா அவன் சொல்ற தாவீது முதல்ல எங்க அப்பா ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கும் போது ஒரு சிங்கம் ஒரு கரடியும் வந்து என்னுடைய ஆட்டை உன்னை பிடிச்சிட்டு போயிருச்சு விடுவனா ஓடி போய் அதன் வாயை பிடிச்சு கிழிச்சு என் ஆட்டுக்குட்டியை நான் வீட்டுக்கிட்டு வந்தேன் ஆமென். அது உடனே என் மேல பாஞ்சது நான் என்ன செஞ்சேன் அதனோட பட்டனையை பிடிச்சு திரும்பி மூட்டை திருவிட்டுங்கிறான் மூட்டை திரும்பி போட்டேன் செத்தே போச்சு நான் சொல்றேன் பாரு ஆமென். எத்தனை ஆஸ்பத்திரி பார்த்துருப்போம் ஆமென் எத்தனை ஆபரேஷன் பண்ணியிருப்போம் அல்லேலூயா. இதெல்லாம் சிம்பிள் சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. கரடி வந்ததப்பா சிங்கம் வந்ததப்பா அது வாய்க்கே தப்ப வச்சுட்டாரு. விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் ஏமாத்திரம் தொடர்ந்து வாசிக்கும் போது அங்க சொல்றாரு பாருங்க நான் கொன்றேன் விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளை ஒன்றை போல இருப்பார் அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே அல்லேலூயா.
இப்ப என்ன பிரச்சனைனா ஒரே காரியம், இந்த தாவீதுக்கெல்லாம் கோபம் வந்திருக்காது, இந்த தாவீதுக்கு என்ன செஞ்சிருக்காது, ஒரு வைராக்கியம் வந்திருக்காது. அவன் ஒண்ணு செஞ்சுட்டான், 40 நாள் மிரட்டினான், விட்டுட்டான். இவன் என்ன பண்ணிட்டா, கடைசியா இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய சேனையை நிந்திக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை நிந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் பற்றி எரிந்தது. ஆமென். சிங்கத்தை கிழிச்சோ கரடையை கிழிச்சோ இவன் ஏமாத்திரண்டா, போய் பார்த்துடலாம் என்று துணிச்சலோடு கூட அவன் இறங்கி வந்து கிரியை செய்கிறதை பார்க்கிறோம். அந்த வசனத்தை வாசிக்கும் போது 37, பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கையுக்கும் கரடையின் கையுக்கும் தப்ப வைத்திருக்கிற கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்ப வைப்பார் என்றார். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோடு இருப்பாராக, கையை தட்டி போ, கர்த்தர் உன்னோடு இருப்பாராக. சிங்கத்தின் வாய்க்கு தப்ப வைத்தவர், கரடியின் வாய்க்கு தப்ப வைத்தவர் இந்த பெலிஸ்தன் கைக்கு என்னை தப்ப வைப்பார் என்ற ஒரு ஆழமான விசுவாசம் தாவீதுக்கு இருந்தது. எனக்கு அன்பு தேவ பிள்ளையே, இந்த கால வேளையில உனக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தையை குறித்துதான் ஒரு ஆழமான விசுவாசம் இன்றைக்கு எழும்புமானா, உனக்கு விரோதமான எந்த வல்லமையும் உன்னை பலவீனப்படுத்த முடியாது. இன்னைக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க ஆமென். ஏன்னா 89 வாசித்தோம், என் கை அவனோட உறுதியாயிருக்கும். அவனுக்கு தெரியும், எங்க அப்பாவுடைய கை எங்கோட உறுதியா இருக்கிற வரைக்கும் சிங்கத்தின் கைக்கும் தப்பி வைப்பாரு, கரடியின் கைக்கும் தப்பி வைப்பாரு, இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் அல்லேலூயா தப்பு வைப்பா. இந்த விசுவாசத்தை தாவீது அறிக்கையிட்டான். உடனே சவுல் சொன்னார், போப்பா, கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆமென். பக்கத்துல கை பிடிச்சு, ஆமென், நீ போ. ஆமென். எத்தனை பார்த்திருப்பாமே, ஆமென், இனி வரதையும் பார்ப்பாமே, கர்த்தர் நமக்கோட இருக்கிறார். சொல்லுங்க ஆமென். ஹலோ பிரசன்னா சிஸ்டர், சொல்லுங்க நல்லா தைரியமா. மே வித்தேஷ் விஷயம் எடுத்துமே. ஆமென். எத்தனையோ பிற வேலைகளை பார்த்துட்டோம். ஆமென். இனி ஒண்ணுமா அதுக்கு மீறியே வந்துட போகுது. ஆமென். தொப்புன்னு அவ்வளவு நேரம் விழுந்துமே, பாப்பா இனிமேல விட்டு வர கை. அன்னைக்கு அப்படி ஒரு பலவீனம் முடிஞ்சது, இன்னைக்கு ஒரு பலவீனம் இல்ல ஐயா, ஐயா. ஆமென். எத்தனை பலவீனங்களை தப்பி வச்சு, ஆமென், சிங்கம் கரடி எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு வந்துட்டீங்க. எது வர்ற பிரச்சனை, என்ன பிரச்சனை? பெலிஸ்தன், இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன் ஏமாத்திரம். இன்னைக்கு ஒரு விசுவாசம் உங்களுக்கு வரணும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ வசனத்தை சீக்கிரமா வாசிக்கும் போது அங்க போன்னு சொல்லிட்டாரு யாரு? சவுல். ஆமென். சொல்லுங்க. இப்ப யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நாட்டுக்கு இருந்த யுத்தம், ராஜாவுக்கு இருந்த யுத்தம் இப்ப யாருக்கு வந்துருச்சு? தாவீதுக்கு வந்து. சொல்லுங்க, தாவீதுக்கு வந்துருச்சு. இப்போ ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் உண்டான யுத்தத்தை அவர் செய்ய போகிறார். இப்போ சவுல் ஜனங்கள் அவனோடு யுத்தம் பண்ண வரைக்கும் ஆண்டவர் வெயிட் பண்ணார். இப்ப தாவீது மேல கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை வைத்திருந்ததுனால இந்த சிங்கிள் மேன் வந்துட்டார். சொல்லுங்க ஆமென். இப்ப சிங்கிள் மேன் வந்த உடனே சிங்கம் களமிறங்குது. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. ஐயா உங்களுக்கு தான் சொல்றாரு ஆண்டவர். ஆமென். கை கொடுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் இன்னையிலிருந்து உங்களோட யுத்தம் பண்ண போகிறார். ஆமென். நீங்க போகிற இடத்துல இல்ல, வேலை ஸ்தலத்துல சரி. ஆமென். ஆமென். கர்த்தர் மகிமையாக வெற்றி சிறக்க போகிறார். ஆமென். கர்த்தர் மகிமையாக வெற்றி சிறக்க போகிறார். இங்கே தேவனுடைய வல்லமை. ஆண்டவர் சொன்னார், நான் உனக்காக போறேன் தாவீது. தாவீது, நான் உனக்காக போறப்பா. அல்லேலூயா. இங்க சவுல் சொல்ற, நீ போப்பா, கர்த்தர் உன்னோடு இருப்பார். அப்புறம் தான் சொல்றாரு யாரு? சவுல், கர்த்தர் உங்களோட இருக்கிறார். கர்த்தர் போ, ஏன் உருண்டு இருக்கிற, உங்களோட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. சந்தோஷம். ஆமென். கர்த்தர் எல்லாரும் கூட இருக்கிறார். ஹலோ பர்மா, சொல்லுமா, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஜெபவீரனையா சொல்லுங்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவர் நம்மோடு இருந்தா எந்த வல்லமை நம்ம டச் பண்ண முடியாது. ஆமென். இங்கே வசனம் வாசிக்கிறோம் தொடர்ந்து 40 வசனம் வாசி. தன் தடியை கையில பிடித்துக்கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுக்கு. ஏன்னா நான் இங்க வந்துட்டேன்னா இந்த சவுல் என்ன பண்ணிட்டாரு தெரியுமா? டேய், நீ இது பண்ண போனா அப்புறம் நான் எதுக்கு இது பண்ணணும்? இந்த தலைக்கு ஒரு மண்டையில ஹெல்மெட் போட்டுக்கோ, கையில் ஒரு ஈட்டி பிடி, இந்த சட்டையை போட்டுக்கணும். அதெல்லாம் வேண்டாம். சொல்லுங்க.
ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இது வரைக்கும் சிப்பா போட்டு இடுப்புல எல்லாம் கயிறு கட்டி சிலுவை தொங்க விட்டு ஆமென் இதெல்லாம் வேண்டாங்கிறார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென் உன் மேல ஒரு அபிஷேகம் இருந்தா போதும். ஆமென் உன் மேல ஒரு அபிஷேகம் இருந்தா போதும், உனக்கு வேற எதுவும் வேண்டியது இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதெல்லாம் உள்ள இருக்குது வேண்டாம், நேராகி போச்சு. ஆமென் கர்த்தருக்கு மகிமைப்படாது. ராஜா தன்னுடைய உடையெல்லாம் கலட்டி அவனுக்கு போடுறாரு, என்னென்னமோ மாற்றி இதெல்லாம் செட் ஆகாது. சொல்லுங்க பக்கத்தில் வாட்சோம். அவன் சொல்றது எல்லாம் கேட்டீங்கன்னா உன் வாழ்க்கை வீழா போகுது, சபாரியே போகுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதுதான் வயிறு தெரியாம இருக்குது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென் நிறைய பேர் பார்த்தா ஐயா எப்படிங்க உடம்பு வேண்டாம் எனக்கு தானே தெரியும். ஆமென் பெரிய லெவலில் போட்டு மறைச்சு வச்சிருக்கிறாங்க. ஏன் அடிக்க கேட்டார் வருது, கலர் கலராக கோட்டு வச்சிருக்கிறீங்க, வேற வழி இல்லைங்க, நாலஞ்சு வச்சு என்ன செய்யணும், இந்த பானையை மறைக்கிறக்காம அதை தான் போத்து விட வேண்டியதாக இருக்குதாமே. சட்டை போட்டாலும் பத்த மாட்டேங்குது, போத்தா நல்லா பிச்சுக்கிட்டு போற மாதிரி இருக்குதாமே. சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டேன், இதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுங்க. நான் சொல்றேன் பாரு, உனக்கு கர்த்தர் என்ன சொல்றாரோ, உன் வாழ்க்கையில கர்த்தர் என்ன நடக்க வேண்டும் திட்டம் வச்சிருக்கிறாரோ அதை மாத்திரம் செயல்பட நீ ஆரம்பித்தா யுத்தம் அவர் செய்வார். கையை தட்டி அல்லேலூயா. சவுல் சொல்றான், அவன் சொல்றான், இவன் சொல்றான், அவன் சொல்றான், அவன் பேச்சு இவன் பேச்சு கேட்டு உன் வாழ்க்கை வீணா போய் தேவன் சொல்ற வார்த்தையை நீ கேட்டீங்கன்னா, ஏன்னா அவனை என்ன செய்யறான், ஆல்ரெடி 40 நாள் அவனை பார்த்து ஆல்ரெடி பயந்து என்ன செய்யறான், கலங்கி போயிருக்கான். அவன் உணர்ந்துட்டா இதெல்லாம் போட்டுக்கோ, அவன் எங்கேயே குத்திட்டு என்ன பண்றது, இந்த ஹெல்மெட் போட்டுக்கோ, அவன் மண்டையில் அடிச்சுட்டு என்ன பண்றது, இது போட்டு இதெல்லாம் வேண்டாம்டா. நான் என்ன செய்யறேன், கரடி இதை போட்ட கரடியை துரத்துனேன், இதை போட்ட சிங்கத்தை துரத்துனேன். எந்த தேவன் எனக்குள்ள இருக்கிறார். ஆமென். என் ஆண்டவருடைய அபிஷேகம் எனக்குள்ள இருக்கிறது, நான் அதை வைத்து ஜெயிப்பேன் என்றான். அப்படி போயிட்டு எல்லாத்தையும் கரைஞ்சு போட்டான். எதுக்கு 30வது வசனத்தை வாசிச்சு, சாரி 40 41 சாரிமா 39 வாசி. அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்களின் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கமில்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவர்களை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அபியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு பாருங்க. அதை எதையும் செட் பண்ணதுல இவனுக்கு என்ன இல்லை, இதெல்லாம் செட் ஆகல எனக்கு. ஆமென். ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஆமென் புடவை கட்டிட்டு வாமா, புடவை எல்லாம் செட் ஆகாது, அதெல்லாம் இப்படியே கட்டி என்ன மடிப்பு எடுத்து என்ன பண்ணுறது, சுடிதார் இருந்தால் டப்புன்னு போட்டு போயிடலாமே. சொல்லுங்க. இல்லை எதுக்கு இவ்வளோ சிக்கலாமே, டப்புன்னு அடிச்சு பிள்ளத்தமாக வேலை முடிச்சுதாமே, தூக்கி சாலை போட்டு வேலை முடிச்சுது. எத்தனை நாள் அங்கே மடிச்சு கடிச்சு ஆமே, பின்னு குத்துறதுக்கு பின்னு இல்லாமல் ஆமே. இது தாவி சொல்றே, அதையெல்லாம் போட்டு என்னால யுத்தம் பண்ண முடியாதுயா. காதில் கழட்டு, கையில் கழட்டு, வெள்ளை புடவை கட்டுன்னா நீ எல்லாம் வரமாட்டே சச்சுக்க, அதெல்லாம் வேண்டாம். இயேசு இருந்தா போதும். இயேசு ஆழமா பிடிச்சிக்க, ஆசீர்வாதமா இருப்பாங்க. அல்லேலூயா. கழட்டினாலும் தப்பு இல்லை, நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். பெட்டி இருக்குது, போட முடிஞ்சு போடுங்க. பெட்டியில போட்டீங்கன்னா 10 ரூபாயா 2ஆ கிழிச்சு போடுறீங்க. ஆமென் 2ஆ கிழிச்சு. ஆமென் என்ன குழந்தை போட்டதா பெரிய குழந்தை போட்டதா தெரியல, ஆனா ஆவலா சரி பரவாயில்ல கவராட்டம் இருக்குதுன்னு பார்த்தா கவர் இல்லை, 10 ரூபாயிலே பாதி வந்துருக்குது. அல்லேலூயா. மீதி எங்க இருக்குது தெரியல. ஒரு 50 ரூபா வந்தது, அது கள்ள நோட்டு. 3 மாசத்துக்கு முன்னால் ஒரு 50 விழுந்தது, அதை தூக்கிட்டு போய் கடையில் கொடுத்த கள்ள நோட்டு நல்ல வேலை இந்த கடையில் கொடுத்தோம், வேற கடையில் கொடுத்து என்னையும் பிடிச்சிட்டு போயிருப்பேன். இதெல்லாம் எங்கிருந்து வந்தது, யார் கொடுத்தாங்க? இப்போ 2-3 வாரத்துக்கு முன்னால் அதே மாதிரி திரும்ப ஒரு 50 வந்து விழுந்துருச்சு. அதை எடுத்தாலும் கள்ள நோட்டா இருக்குது. இங்கே வச்சிருந்தாங்க காட்ட சொல்லி, நான் அதையும் செலவு பண்ணிட்டு யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆமே ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். ஆமே சரி அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் போயிட்டு போகுது, கர்த்தர் பார்த்துக்கொள்வோம். ஆமே இங்கே தாவீது என்ன செய்தார், எல்லாத்தையும் கலைஞ்சு விட்டு ஓடுறார். எங்க 41வது வசனத்துக்கு, சரி 40 வசனம். தடியை கையிலே பிடித்துக்கொண்டு, சொல்லுங்க, தன் தடியை கையிலே பிடித்துக்கொண்டு ஆட்டில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை, ஆட்டிலே இருக்கிற 5 கூழாங்கல்லை எடுத்துக்கொண்டு அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடுப்பில், மேய்ப்பருக்குள்ள தன்னுடைய பையில போட்டுட்டு தன் கவனை தன் கையில் பிடித்துக்கொண்டு அந்த பெலிஸ்தனிடையே போனான். அல்லேலூயா சொல்லுங்க. பட்டயத்தை ஈட்டி எல்லாம் அவன் எடுக்கல, துப்பாக்கி எல்லாம் எடுக்கல, அவன் எடுத்தது ஒண்ணே ஒண்ணு. சொல்லுங்க ஆமே, ஒரு தடி, அவன் மேய்ப்பருக்கு உண்டான தடி. சொல்லுங்க ஆமே. இந்த கோலுனாலே தெரிந்து கொள்ளுதல். ஆமென் சொல்லுங்க ஆமே. கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டாருன்னா அந்த தெரிந்து கொள்ளுதலையும் அழைப்பை மட்டும் நீ கையில பிடிச்சுக்கிட்டு போ. எங்க போனாலும் உனக்கு விரோதமா எந்த வல்லமை எழும்ப முடியாது. ஆமே எவனும் எழும்ப முடியாது. நான் சொல்றேன் பாரு, கோல் இன்னொன்னு கல். சொல்லுங்க, கல் என்பது என்ன? கூழாங்கல் 5 கல் எடுத்தார். கல் என்பது சபையை குறிக்கிறது, சபை என்பது கிறிஸ்துவை குறிக்கிறது,
கிறிஸ்து என்பது அவருடைய வார்த்தை குறிக்கிறது. அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு போனா 5 வார்த்தைய ஒரு வார்த்தை போதும் அடிச்சு தள்ளிட்டு போயிட்டான். ஆமென். இவன் நீ கொடுக்குற பட்டை ஈட்டியெல்லாம் எனக்கு வேண்டாப்பா, எனக்கு தேவை. நான் என்ன செய்யறேன், ஆடு மேய்க்கிறேன். எனக்கு ஒரு தடி போதும். நான் ஒரு 5 கல் எடுத்துக்கிறேன். அந்த கல்லை போடுறதுக்கு ஒரு பை, ஒரு கவல், ஒரு வில்லு தூக்கிட்டு போயிட்டான். போயிட்டு பக்கத்துல பாருங்க, பெலிஸ்தன் நடந்து தாவீது நடைக்கு கிட்ட வந்தான். பிடிக்கிற அவனுக்கு முன்பாக நடந்தான். பெலிஸ்தர் சுட்டி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரியமான சிவப்பு மேனியும் உள்ளவனாய் இருந்தபடியா அவனை அசுட்டை பண்ணினான். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோட என்னிடத்துல வந்தா. பாருங்க கொஞ்சம், அவன் என்ன சொல்றான்? தடி தூக்கிட்டு வர்ற, கல்ல தூக்கிட்டு வர்ற, நீ என்ன நாயா? நானு சொல்லுங்க. அல்லேலூயா. நீ நாய் தான்டா. ஆமென். நாய் துரத்துறதுக்கு என்னங்க வேணும்? இவன் எடுத்தது சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் கோலை பிடிச்சிட்டு போனான். ஒரு 5 கல் எடுத்துட்டு போனா, ஒரு கல்லு தான் யூஸ் ஆச்சு. இவன் கல்லையும் தடியும் பார்த்த உடனே தாவீதை பார்த்து கேட்கிறாரு அந்த பெலிஸ்தன், நான் நாயா? என்ன தடி எடுத்துட்டு வர்றேன், கல் எடுத்துட்டு வர்றேன் என்னை துரத்துறதுக்கு? அவன் சொன்னான், நாயோ பேயோ சொல்லுங்க, எனக்கு தேவை கல் இருந்தா போதும். கல் இருந்தா போதாமே. கல் மீன்ஸ் சொல்லு. சொல்லு மீன்ஸ் கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாம் ஆண்டவர் சொல்லும்போது, என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்ததை இப்பொழுது நான் நினைவு கூறுகிறேன். அல்லேலூயா. அந்த கல்லுதான் இந்த சொல்லு. இந்த சொல்லுதான் கர்த்தருடைய வார்த்தை. உன்னுடைய அழைப்புல நின்று கர்த்தருடைய வசனத்துல நின்னா உன்னை ஜெயிக்க எந்த வல்லமை முடியாது. நின்னா நாய் தானே, நாயா இருந்தாலும் பேயா இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை ஒண்ணு போதும். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க. இதை சொன்னா தூக்கி வீசினா பாரு ஒரு கல்லை. ஆமென். அங்க வாசிக்கிற பாருங்க டக்குன்னு. பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்துல வா, நான் உன் மாமிசத்தை ஆகாய பறவைகளுக்கு காட்டு மரங்களுக்கு கொடுப்பேன் என்றான். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்திலே வருகிறாய், நானோ கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி, நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்திலே வருகிறேன். கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தினாலே, கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்திலே வருகிறேன். வெளிப்படுத்துற விசேஷம் 13வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசி. இல்லையா? அப்ப 19 13 வாசி. அப்படி இல்லைன்னா இப்படி, இப்படி இல்லைன்னா அப்படி. ரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்த அவருடைய நாமம். கையை தட்டி அவருடைய நாமம் என்ன? தேவனுடைய வார்த்தை. வார்த்தை வார்த்தை வார்த்தை. இங்கே அவன் எடுத்துக்கொண்டு போனேன் அந்த கல் கர்த்தருடைய வார்த்தைக்கு அடையாளமா இருக்கிறது. இன்னைக்கு இந்த வார்த்தையை எப்படி சொல்றாங்க தெரியுமா? அவர் நாமத்துல போனாங்க. இயேசுங்கிற நாமத்துல தான் போனார். இயேசுங்கிற நாமத்துல தான் போனாரு. இயேசு மட்டும்தான் நாமம். ஆமென். ஒரே நாமம். பி கேர்ஃபுல். ஆமென். துருபதேசத்துக்கு விலகி நிற்கணும். ஒரே நாமம் அல்ல, கர்த்தருடைய வார்த்தை. ஆதியிலே வார்த்தையாய் இருந்தவர், பின்பு மாமிசமானார், கிருபையானார், சத்தியமாய் நமக்குள்ளே வெளிப்பட்டார், நமக்குள்ளே உலாவை கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அவருடைய நாமம் என்பது அவருடைய வார்த்தைக்கு அடையாளமாய் இருக்கிறது. இவன் சொன்னான், நீ பட்டயத்தோட ஈட்டியோட வர, நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்துக்கு வருகிறேன் என்று சொன்னார். கீழே அடுத்த வசனத்துல சொல்றாரு, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். கையை தட்டு. இன்னைக்கு 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 உன் கையில் அந்த பெலிஸ்தனை கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறார். யுத்தம் அவருடைய இருக்கிறனால ஆண்டவர் சொல்றாரு, உன் கையில அவனை இன்னைக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஜெயிக்க போகிறேன். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு கர்த்தர் உன் கையில் அதை ஒப்புக் கொடுக்கிறார். நீ வசனத்தில் நின்னா உன் வசனத்துக்கு ஆண்டவர் செவி கொடுத்து, ஹல்லேலூயா, என் மக சத்தியத்தில் நிற்கிறான், என் மக அபிஷேகத்தில் நிற்கிறான், அவனுக்காக நான் யுத்தம் செய்ய வேண்டும். ஆமென். நான் யுத்தம் செய்ய வேண்டும் என்று அவர் எழுப்பி கிரியை செய்வார். இங்கே வசனத்தில் கீழே வாசிக்கும் போது, நான் உன்னை கொன்னு உன் தலையை உன்னை விட்டு வாங்கி
பெலிஸ்தருடைய பாளையத்துக்கு பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கு பூமியின் காட்டு மிருகங்களுக்கு கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று கையதடி அல்லேலூயா. தேவன் யுத்தம் செய்யும் பொழுது, தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுக்கும் போது, இஸ்ரவேலிலே ஒரு தேவன் இருக்கிறார் என்று இஸ்ரவேல் முழுவதும் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். இஸ்ரவேல் தேவன் யார்? அவர் எங்கே இருப்பார்? அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் சேனைகளின் கர்த்தர். அவன் நினைச்சுக்கிட்டா கோலியாத்து ஒரு ஆளு துளி வெல்ல வர்றான் ஐயா, சின்ன பையன் வர்றான் ஐயா, இல்லப்பா, அவர் சேனைகளின் கர்த்தர். தமது சேனைகளோடு இறங்கி வந்து அவனுக்காக யுத்தம் பண்ணினார். அவனுக்காக யுத்தம் பண்ணினார். ஓ, அவனை ஒரே கல்ல வீசினது தாவீது, அவனை அடித்துக் கொண்டது நம்முடைய தேவனாய் கர்த்தர். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரை குறித்து என்ன யோசிக்கிறேன்? அவர் தனியால் கிடையாது. இங்கே வாசிக்கிற பாருங்க, சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். ஓரா கபா சந்தலகதனபா. இந்த தாவீதுக்கு ஜெபிக்கிற பழக்கம் இருக்கிறது, வசனத்தை அறிக்கையிடுகிற பழக்கம் இருக்கிறது. அவன் சொல்றாரு, என் பக்கத்துல 1000 பேர் விழுந்தாலும், என் வலது பக்கத்துல 10,000 பேர் விழுந்தாலும் ஒண்ணு என்னை அணுகாது, ஒண்ணு என்னை அணுகாது. ஏன்னா என் ஆண்டவரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்பட மாட்டேன், நான் அசைக்கப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அசைஞ்சுக்கிட்டு இருக்கிறியா? இன்னையில இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை பிடிச்சுக்க. உன் அசைக்கவே மாட்டேன், உன் வாழ்வு அசையாது. ஆமென். நீ ஸ்திரமாய் நிற்பாய், கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் நிற்பாய். கீழே வாசிக்கிறோம் தொடர்ந்து. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார் என்றார். அல்லேலூயா. ஒரு சண்டை வந்தா என்ன செய்யுது? ஊரே கூடியது. அவன் வீட்டில் என்ன போய் பார்க்கலாரு, ஒரு ஃபோன் பண்ணிட்டு ஒரு சத்தமா இருக்கு வந்து பாரு, அவன் நம்ம ஜோடி சேர்ந்து பார்க்கலாம். அவன் ஆண்டவர் சொல்ற, அப்படி கூடியிருந்த கூட்டத்தின் நடுவில் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணினார் என்பதை விளங்க பண்ண போகிறேன். இன்னைக்கு கர்த்தர் செய்ய போகிறார். இன்றைக்கு கர்த்தர் செய்ய போகிறார். அந்த பெலிஸ்தர் கிட்ட வந்தான். அடுத்த வசனம் 48. அப்பொழுது அந்த பெலிஸ்தர் எழும்பி தாவீதுக்கு எதிரே கிட்ட வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கு, அந்த பெலிஸ்தருக்கு எதிராக என்ன செஞ்சா? சொல்லுங்க அல்லேலூயா. சவுலும் அந்த ஜனங்களை என்ன செஞ்சாங்க? பெலிஸ்தனை கண்டு பயந்து பின்னால ஓடினாங்க. இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது அதை கண்டு எதிரே ஓடுறான். சொல்லுங்க, சிங்கத்தை பார்த்தாலும், கரடையை பார்த்தாலும், பிசாசை பார்த்தாலும் எதிர்த்து போய் மிதிச்சு அதை வெளியேற்றுகிற அபிஷேகம் உங்களுக்கு எனக்கு இருக்கும். பயந்து ஓடுகிற அபிஷேகம் அல்ல. எதிராக ஓடி அங்கே வாசிக்கிறோம், கையை அடைப்பையில போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவலிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியில பட எரிந்தான். அந்த கல் அவன் நெற்றியிலே பாய்ந்த போது அவன் தலையிலே முகங்குப்புற விழுந்தான். கையை தட்டி கத்திரமை. கீழே வாசி விதமாக தாவீது ஒரு கவனில் ஒரு கல்லினாலும் ஒரு கவனம் ஒரே கல்லு பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொண்டு போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. சாமி ஒரு நிமிஷம் ஆகட்டும். அல்லேலூயா. இப்படி இல்லை, தாவீது மாதிரி தான் ரொம்ப உயரமா இருக்கிற பரவாயில்ல, திரும்பி இல்லை கோலியாத்து மாதிரி. ஆமா, இப்போ இங்க பாருங்க, தாவீது அங்கே மேல இருந்து வீசுறாரு ஒரு கல்லை. இவன் நின்றுட்டு அப்படியே கக்கரிக்கிறான். டேய் வாடா பார்த்துட்டு தாவீது பொடி போய், ஆமே தம்பி எதிர்த்து அந்த இடத்துல இல்லை, முன்னால் வா வா, பயப்படாது, கோலியாத்துக்கு பயப்படக்கூடாது. ஆமே, இப்போ இந்த 2 பேருக்கு சண்டை போட்டால் யாருக்கு ஜெயிப்பா? டேய் இப்படி இல்லை, இப்படி இல்லை, இப்படி நீ இப்படி இல்லை, அப்படித்தான் அவங்களுக்கு தெரியும். இல்லை, இப்போ இவன் ஜெயிப்பானா இவன் ஜெயிப்பாரா? கோலியாத்துச்சாதான் ஜெயிப்பான். இதுதான் உலக வழக்கம். பட் இங்க பாருங்க, இங்க அபிஷேகம் இருக்கிறதுனால இவன் ஒரு கல் எடுத்து சும்மா கையை மட்டும் வீசுறான். டேய் இங்க பாரு பாரு, வீசு, சும்மா அப்படியே வீசும் போது என்ன செய்யுது? கோலியாத்தோடைய இங்க பாரு, அப்படி பாருங்க நெத்தியில வந்து பட்டுதான். பைபிள் வசனம், அந்த வசனத்தை வாசிக்கலாம். தன் கையிலே அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை தூக்கி வீசு, ஒரு கல்லை வீசு, கவனிலே வைத்து சுழட்டி அடிச்ச பாரு. இங்க பாருங்க, எல்லாரும் இங்க பாருங்க, வசனத்தை ஒரு அம்மா பாசி இங்க நெத்தியில அடிச்சா. அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் தரையிலே முகங்குப்புற விழுந்தான்.
ஜெய் கொஞ்சம் யோசிங்க. இது அடிச்சா இவன் இப்படி மல்லாக்கு உழுகணுமா குப்புற உழுகணுமா? இப்படித்தான் உழுகணும். ஆனா வசனம் என்ன சொல்லுது? படுறான். ஆமென். இப்ப இப்படி உழுகிறான். என்ன ரகசியம் தெரியுமா? இதுதான் நீங்களும் நானும் யோசிக்க வேண்டிய ஒரு ரகசியம். கொஞ்சம் எதிர்சா தாவீது அங்க நின்று வீசு. அதுதான் நம்ம அங்க நின்று கையை மட்டும் வீசு. அங்க நின்று கையை மட்டும் உதறு. புரியுதுங்களா? அந்த உதற வேண்டியதுதான் நாம. அடிச்சது இங்க. இவன் விழுக செய்யது யாரு தெரியுமா? சேனைகளை கர்த்தர் பின்னால் இருந்து அட்ரா போடுறீங்க. அல்லேலூயா. கையை தட்டி இயேசுவின் நாமத்துல இன்னைக்கோட சொல்ற பாருங்க. போய் உட்கார்ந்துக்கலாமே. நீங்களும் நானும் அவர் சொன்ன இடத்துக்கு போ, கர்த்தரோடு இருப்பார் என்று சவுல் சொன்னார். போ தேவனுடைய சமத்துக்கு, போ தேவனுடைய ஆலயத்துக்கு, போ தேவனுடைய ஓய்வு நாளுக்கு. நீ வந்தீனா கல்ல வீசுறது உன் வேலை, அடிக்கிறது அவர் வேலை. யுத்தம் கர்த்தருடையது. அவனை இன்னைக்கு அவர் உன் கையில. நீ இங்க உட்கார்ந்திருக்க உனக்காக கர்த்தர் அங்கே யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். வீச வேண்டியது நம்ம, ஜெபிக்க வேண்டியது நம்ம. ஓ ஜெயத்தை கொடுக்க வேண்டியது சேனைகளை கர்த்தர். அவன் கேட்டபடியே நான் நாயான, நீ நாய் தாண்டா, ஓடி போன கல் எடுத்து அடிச்சான். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நாய் போய் இப்படி தள்ளவையா? தூரமான கல் எடுத்து அடிக்கணும். ஆமென் சொல்லுங்க. நாயா இருந்தாலும் கல்லு, பேயா இருந்தா ஒரு சொல்லு. சொல்லுங்க. நாயா இருந்தா ஒரு கல்லு, பேயா இருந்தா ஒரு சொல்லு. ஆமென். அதனாலதான் இன்னொரு சொல்லு சேர்த்து 3 சொல்லு மந்திரக்காரன்னு என்ன செய்யணும்? மந்திரம் பண்ணிட்டு இருக்கிறான். எத்தனை பேர் இருந்தாலும் சரி ஒரே கல்லு. சொல்லுங்க. ஒரே சொல்லு. இயேசு. இயேசு. ஆமென். அந்த இயேசு நாம உனக்குள்ள இருக்குமானா கர்த்தர் உன் கையில அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்வாய். இன்றைக்கு கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை உங்க மேல ஏமாறி வைக்க போகிறார். எத்தனை பேருக்கு புரியுது? யுத்தத்தை நம்ம செய்யணுமா கர்த்தர் செய்யணும்? அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். நம்ம கொஞ்சம் அப்படியே உங்களை எல்லாம் பழைய வருஷத்தை கூட்டிட்டு போறோம். கூட்டிட்டு போறோம் வர்றீங்களா? அப்படியே கண்ணை மூடி போன வருஷம் உங்களுக்கு என்ன நடந்தது யோசிச்சு பாருங்க. உங்க கண்ணீர், உங்க வேதனை, உங்க துக்கம், அதையெல்லாம் தாண்டி இந்த வருஷமும் கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு விஷயம் கரடி, ஒரு விஷயம் சிங்கம் வந்தது, அதுக்கே தப்பு வச்சுட்டாரு. இப்ப இருக்கிற பெலிஸ்தீனை மாத்திரம் இருந்தா நான் அன்னைக்கே முடிஞ்சிருப்பா. இன்னைக்கு வரைக்கும் உயிரோட வச்சிருக்கிறாரு. இனியும் உனக்கு உதவி செய்வா, இனியும் எனக்கு உதவி செய்வா. அவர்தான் சேனைகளை கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் உன்னோடு இருக்கிறார், உன்னை அழைத்திருக்கிறார். உன்னோடு இருக்கிற தெய்வம் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். அதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்து உன்னை ரட்சித்து இந்த இடத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறார். உன்னை விட்டு வர கையை விட மாட்டார். அப்போஸ்தலனாகிய பேதுரு, யோவான் 2 பேரும் தேவாலயத்துக்கு போனாங்க. தேவாலயத்துக்கு வெளியே இருந்த ஒருத்தன் பிச்சை கேட்டுக்கிட்டு இவன் பார்த்த உடனே, டேய் ஆள் சப்பாரியோட 2 பேர் வர்றாங்கடா. அல்லேலூயா. ஆளு காசு ஒன்றும் வச்சிருப்பான, ஏதாவது கொடுப்பானா பார்த்தா அண்ணாந்து பார்த்தா டெய்லி பிச்சை எடுக்கிறவன். 40 வருஷமா அவனுக்கு என்ன இருக்கு? வேத ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க 40 வயசு. 40 வருஷமா அவனுக்கு பலவீனம், சப்பானையா கிடக்கிறான். பட் அவனை பார்த்தா ஏதாவது கிடைக்குமா? நீ இப்படியே பிச்சை எடுக்காத, உன்னை நான் சுகப்படுத்த போகிறேன். ஆமென். அல்லேலூயா. என்கிட்ட வெள்ளி கிடையாது, என்கிட்ட பொண்ணு, என்கிட்ட காசு கிடையாது, என்கிட்ட வெள்ளி கிடையாது, பொண்ணு கிடையாது. ஏன்னா என்னிடத்துல ஒண்ணு இருக்கிறது, அதுதான் இயேசுவின் நாமம். தாவீது சொன்ன அதே வார்த்தை, தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அவனுக்கு வெளிப்பட்டது என்னது? அதுதான் இயேசுவின் நாமம். என்னிடத்துல வெள்ளியும் கிடையாது, பொண்ணு கிடையாது, என்னிடத்துல இருக்கிறது ஒண்ணு, இயேசுவின் நாமம். அதை சொல்லி உன்னை எழுப்பர். இன்னைக்கு இயேசுவின் நாமத்துல எழுந்து நட என்று சொன்னா உடனே அவன் எழுந்தான், நின்னான், நடந்தான், தேவனை துதித்துக் கொண்டு தேவாலயத்துக்குள்ளே போனான். இன்னைக்கு தேவாலயத்துக்கு வர முடியாத நிலைமையில் இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகள் அத்தனை பேரையும் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை சந்திக்கிறது. ஓ நரம்புகளிலே, ஓ கால்களிலே, கரடுகளிலே, ஓ சிந்தைகளிலே கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. எழும்பி தேவ சமூகத்துக்கு வரும்படி, தேவாலயத்துக்கு உள்ள வரும்படி கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா சொல்லு. ஆமென். எல்லாரும் இருக்கிற வண்ணமாக கண்களை மூடி ஷதரபலபரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருரபால சந்தரகதிலிகதரகதனமா ரிபலபரபலகதலகதரகதரபரபரபா.
எஸ் லார்ட் ஹல்லேலூயா. தாவீதை குறித்து நீங்கள் தெரிந்து கொண்டதெல்லாம், அவன் புறக்கணிக்கப்பட்டான், தள்ளப்பட்டான், ஆடு மேய்ச்சான், கோழி மேய்ச்சா, இப்படியே நினைச்சுக்கிட்டு இல்லை இல்லை இல்லை. அவன் மேல் ஒரு அபிஷேகம் இருக்கிறதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அவன் மேல ஒரு தெரிந்து கொள்ளுதல் இருக்கிறதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஓரா சந்தலதரபரமா. அவன் கையில பிடிச்சிருந்தது என்ன? அவன் கோல். அவன் கோல். அவன் கோல். ஆரோனுடைய கோல் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக ஒரு ராத்திரியில துளிர்த்ததல்லவா? தெரிந்து கொள்ளவனுடைய கோல் துளிர்த்து பூ பூத்து காய் காத்து வாய்ந்து பழங்களை கொடுத்ததல்லவா? நீ தெரிந்து கொள்ளப்பட்ட மகனே, ஜாதிகள் நடுவே, ஜனங்கள் நடுவே கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டு இங்கே அழைத்து வந்தது எதுக்கு? உன்னை கைவிடுவதற்கல்ல, உனக்கு விரோதமாக எழுப்பி நிற்கிற சத்துருக்களை மடங்கடித்து. ஓ, ஜனங்கள் சொன்னாங்க, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று முழங்கும்படிக்கு உன் வாழ்க்கையை கர்த்தர் இன்னைக்கு மாற்றி, ஓ ஹல்லேலூயா, ஓ பிசாசியும் அவனுடைய வல்லமையும் அவனுடைய கிரியைகளும் கர்த்தர் உன் கையில ஒப்பு கொடுக்க போகிறான். யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தருடையது. ஒரு கையை தட்டி, எல்லாரும் கையை தட்டி. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் அப்படியே இருப்போம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு சின்ன சாட்சி. ஆமென்.